அந்தப்பூர் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த சிண்டு அப்படிங்கிற குருவியும் மாயா அப்படிங்கிற காக்காவும் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க நல்ல பாசம் வச்சு ஒரு நல்ல நண்பர்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களோட வீட்டை பக்கத்துலயே அமைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஜூஸ் கடையை வச்சிருந்தாங்க. சிண்டுக்கு ஒரு ஜூஸ் கடை, மாயாவுக்கும் ஒரு ஜூஸ் கடை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா சிண்டு கூட இருக்க ஜூஸ் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான முறையில நல்ல டேஸ்டியான முறையில கிடைக்கிறதுனால அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா பறவைங்களும் சிண்டு குருவிக்கிட்டயே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பக்கத்துல இருந்த மாயா காக்காவோட கடைக்கு யாருமே போறதில்ல. அதனால மாயா காக்கா ரொம்பவே சிண்டு குருவியை பார்த்து பொறாமப்பட்டுச்சு. அந்த பொறாமையினால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் இப்படி யோசிச்சு அந்த காக்கா, எப்படி சிண்டு குருவியோட கடைக்கு மட்டும் இவ்வளோ கூட்டம் போகுது, அவளோட கடையில மட்டும் அப்படி என்ன இருக்கு, நம்ம கடைக்கு ஒரு குருவிங்கள் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அங்கிருந்து வந்துச்சு. வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டே இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு மாயா காக்கா. சிண்டு குருவியோட வியாபாரத்தை எப்படியாவது நம்ம முறியடிச்சே ஆகணும், நம்ம தான் பெரிய கடை வச்சு நமக்கு தான் வியாபாரம் போடணும், சிண்டு குருவி நம்மளை விட நிறைய சம்பாதிக்கிறது, அதை நம்ம சம்பாதிக்கவே விடக்கூடாது அப்படின்னு வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு ஒரு பிளானும் பண்ணுச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சிண்டு குருவி நேரம் போல எந்திரிச்சு அதனோட கடையை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மாயா குருவி அன்னைக்குன்னு பார்த்து கடையே போடாம சிண்டு குருவியோட கடைக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு அங்கே சிண்டு குருவி கடைக்கு போகிற எல்லா பறவைங்களுக்கிட்டையும் இப்படி சொல்லிச்சு, யாருமே சிண்டு குருவினோட கடையில் போய் ஜூஸ் குடிக்காதீங்க, அது கெட்டதை போட்டு வைக்குது, கெட்ட பழங்கள் எல்லாத்தையும் போட்டு வைக்குது, இன்னொன்று ஃப்ரெஷ்ஷான முறையில் தயாரிக்கிறது இல்லை, நீங்கள் எல்லாரும் அந்த சிண்டு குருவியோட கடையில் போய் குடிக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யே சொன்னிச்சு. அதை கேட்ட எல்லா பறவைங்களும் சிண்டு குருவியினுடைய கடைக்கு போகிறதே இல்லை. சிண்டு குருவி இப்படி யோசிச்சிச்சு, என்ன எல்லா பறவைங்களும் நம்ம கடையை தாண்டி தான் போகிறாங்க, ஆனால் யாருமே இன்னைக்கு வந்து ஜூஸ் குடிக்கவே இல்லையே, இது போல் ஒரு நாள் கூட நடந்தது இல்லையே, ஏன் இப்படி நடக்குது, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துச்சு. அதே போல் யாருமே சாயந்தரம் ஆகிற வரைக்கும் ஜூஸே குடிக்கல. ரொம்பவே மனம் உடைந்த சிண்டு குருவி அதனோட கடையை மூடிட்டு வீட்டில் வந்து படுத்திருந்துச்சு. படுத்துக்கிட்டு இப்படி யோசிச்சிச்சு, எதனால் இப்படி நடக்குது, இன்னைக்கு ஒரு குருவிகள் கூட நம்மக்கிட்ட வந்து ஜூஸ் குடிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அடுத்த நாள் போட்டு பார்ப்போம் அப்படின்னு விடிஞ்சு மறாவது நாள் ஜூஸ் கடையை போட்டுச்சு. ஆனால் அன்னைக்கும் எந்த குருவியுமே வாங்கி குடிக்கவே இல்லை. அதனால ரொம்பவே மனமுடைஞ்ச சிண்டு குருவி இனிமேல் நம்ம ஜூஸ் கடையே போட வேணாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுச்சு. நம்ம இனி வேற என்ன கடை தான் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த சிண்டு குருவி 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் போடலாம் ஜூஸ் கடையவே அப்படின்னு யோசிச்சிச்சு. நமக்கு வேற எந்த ஒரு தொழிலுமே தெரியாது, ஜூஸ் போடுறது மட்டும்தான் நமக்கு தெரியும், அதனால ஒரு 2 நாள் கழிச்சு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாம தூங்கிடுச்சு. அடுத்த நாள் இதுதான் நல்ல நேரம்னு பார்த்த மாயா காக்கா அதனோட கடையை கொண்டே போட்டுச்சு. அதனோட கடையில ரொம்பவே நிறைய வியாபாரம் நடந்துச்சு. நிறைய குருவிங்கள் வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இதனோட ஜூஸ் குடிச்ச அனைத்து பறவைகளுக்குமே உடம்பு சரியில்லாம போய் காய்ச்சல் இருமலுமா வந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த காட்டோட மகாராஜா மாயா காக்கா கிட்ட வந்து, இனிமேல் நீ கடையே போடக்கூடாது, உன்னோட கடையில இருந்து குடிச்ச எல்லாருக்குமே நிறைய உடம்புல பிரச்சனை வந்துருச்சு, இது நாள் வரைக்கும் இது போல நடந்ததே இல்லை, நீ இனிமேல் கடையே போடக்கூடாதுன்னு மாயா காக்காவை பிடிச்சு திட்டாங்க.
அதுக்கப்புறம் மாயா காக்கா ஜூஸ் கடையே போடுறதில்ல. எல்லா பறவைங்களும் போய் சிண்டு குருவி கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்டாங்க. சிண்டு குருவி, எங்களை மன்னிச்சிரு. நாங்க எல்லாருமே அந்த மாயா காக்காவோட பேச்சை கேட்டு உன்னோட ஜூஸ்ல தரம் இல்லை அப்படின்னு உன்கிட்ட வந்து குடிக்கிறது இல்ல. ஆனா இப்பதான் தெரியுது அந்த காக்கா தான் தரமில்லாத ஜூஸை வித்து எங்க எல்லாரையும் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.